ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இது கேடெக் சோலாரோட மற்றொரு சோலார் வாட்டர் பம்ப் இன்ஸ்டாலேஷன். இது பார்த்திங்கன்னா புதுக்கோட்டை மாவட்டம் புதுவயல் அப்படின்ற ஊருக்கு நேர்பை இருக்கக்கூடிய பாப்பரம்பட்டி அப்படின்ற வில்லேஜில் தான் நம்ம இந்த சோலார் வாட்டர் பம்ப் பண்ணி கொடுத்துருக்குறோம். இதுதான் நம்ம இன்ஸ்டாலேஷன் பண்ணக்கூடியதான சைட்டு. இதுதான் போர்வெல். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா 300 அடி போர்வெல் இருக்குது. நம்ம 200 அடிக்கு பம்பு நிப்பாட்டி இந்த இடத்துல 3 HP சோலார் வாட்டர் பம்ப் இன்ஸ்டாலேஷனுக்காக இந்த இடத்துக்கு வந்திருக்கோம். இந்த இடம் பார்த்திங்கன்னா முழுசுமே இப்போ தான் இந்த இடத்த முள் புதராக இருந்த இடத்த முழுசுமே திருத்தி அதை தயார்படுத்துறதுக்கான, அதாவது விவசாய நிலமாக தயார்படுத்துறதுக்கான வேலையை இந்த இடத்துல செஞ்சிட்ருக்குறாங்க. இந்த இடம் முழுசுமே பார்த்திங்கன்னா ஒரு 3 ஏக்கருக்கான விவசாய நிலம் இருக்குது. 3 ஏக்கர் விவசாய நிலத்துக்கான 3 HP சோலார் வாட்டர் பம்ப் இன்ஸ்டாலேஷன். இது எங்களுடைய ஹை எலிவேட்டட் ஜிஎஸ் ஸ்ட்ரக்சரு. இதில் சோலார் பேனல் பரப்புறதுக்கான ஸ்ட்ரக்சர் அமைப்பு வந்து எங்களுடைய வீடியோக்களில் நீங்கள் தொடர்ந்து நீங்கள் கவனித்து வரலாம். அதாவது நல்ல ஒரு 6 to 7 அடி உயரம் இருக்கிறதான இந்த ஸ்ட்ரக்சர் அமைப்பை நம்ம ஏற்படுத்தி கொடுக்குறோம். இது உங்களுக்கு விண்டு வெலாசிட்டிக்கு தகுந்த மாதிரி அந்த ஹை எலிவேட்டடாக அமைஞ்சிருது. பார்த்திங்கன்னா அதுக்கு உள்ளே நம்ம நடந்து போகிற அளவுக்கான உயரம் இருக்கும். அதுவும் இல்லாமல் நம்ம கையை உயரம் தூக்கி தொடுறதான அளவில் தான் அந்த பேனல் வைக்கிறோம். இந்த இடத்துக்கான வாடிக்கையாளர் பார்த்திங்க அப்படின்னா மிஸ்டர் சுபாஷ் சந்திர போஸ். அவர் பார்த்திங்கன்னா ஃபாரினில் இருக்கார். ஆக்சுவலி சிங்கப்பூரில் இருக்கிறார். அவரோட அப்பா வந்து இங்கே மிஸ்டர் கருப்பையா அப்படின்னு சொல்லி இருக்காங்க. அவங்கள ஃபாலோ பண்ணி தான் அவங்கள தெரிஞ்சு அவங்க இடத்த சைட் விசிட் பண்ணி அவங்க இடத்துல இந்த இன்ஸ்டாலேஷன் கொடுத்துருக்குறோம். 6 to 7 feet உயரம் இருக்கிறதான இந்த சோலார் பேனல் இந்த ஸ்ட்ரக்சருக்கு இந்த பேனல்களை பராமரிக்கிறபடிக்கு நம்ம இந்த ஜிஐ மெட்டீரியலான இந்த ஏணியும் நம்ம இந்த கஸ்டமருக்கு இந்த ப்ராஜெக்ட் காம்போவாகவே நம்ம அதை கொடுத்துட்றோம். இந்த இடத்துல இந்த இன்ஸ்டாலேஷன் தினத்தன்று பார்த்திங்க அப்படின்னா அதிகபட்சமான மேகமூட்டத்தோடு இருக்கக்கூடிய நிலை தான் இருந்துச்சு. அதாவது நாங்கள் வெயிலே பார்க்கல. எங்களுடைய இன்ஸ்டாலேஷன் முழுசுமே நாங்கள் நல்ல நிழலில் நின்று பணி செஞ்சதான ஒரு அனுபவம் தான் இருந்துச்சு. அந்த அளவுக்கான மேகம் அதிகமாக இருந்து ரொம்ப வெரி க்ளவுடாக இருக்கக்கூடிய நிலை தான் அந்த இடத்துல இருந்துச்சு. அதாவது மதியத்துக்கு மேலே முழுசும் சாயங்காலம் வரைக்குமே அதே நிலை தான் இருந்துச்சு. ஆனாலும் 4:30 to 5 மணிக்குள்ளே இந்த பம்ப் ஆன் பண்ணோம். அப்போது இருக்கிற அந்த க்ளவுடு கிளைமேட்லேயும் வர்றதான அவுட்புட் தான் நீங்கள் பார்க்குறீங்க. அதுக்கு அடுத்த நாள் தினம்தான் நம்ம இந்த வாடிக்கையாளர் மூலமான இந்த வீடியோ இந்த வீடியோவோடு நம்ம இணைச்சிருக்கிறோம். அதாவது பார்த்திங்கன்னா வாடிக்கையாளர் மூலமாக அடுத்த நாள் தினம் எடுத்ததான வீடியோ தான் இது அடுத்த நாள் தினம் காலையில் வர்றதான வாட்டர் அவுட்புட்டு. அதாவது 3 HP சோலார் பம்ப் 300 அடி டோட்டல் டெப்த்து, 200 அடியில் பம்ப் வச்சுருக்கிறோம். 1.5 inch டெலிவரி. இந்த இடத்துல வர்றதான வாட்டர் அவுட்புட் நீங்கள் பார்க்கலாம். நல்ல ப்ரெஷராக இருக்கக்கூடிய நிலைக்கு இந்த 3 HP சோலார் வாட்டர் பம்ப் அமைச்சு கொடுத்துருக்குறோம். இது பார்த்திங்கன்னா புதுக்கோட்டை மாவட்டம் புதுவயல்லேருந்து அறந்தாங்கி போகிற ரோடு செங்கரை அப்படின்ற இடத்துக்கு நியர்பை இருக்கக்கூடிய பாப்பரம்பட்டி அப்படின்ற கிராமத்தில் தான் நம்ம இந்த சோலார் வாட்டர் பம்ப் அமைச்சு கொடுத்துருக்குறோம். ஆல் ஓவர் தமிழ்நாடு நம்ம இந்த சோலார் வாட்டர் பம்ப் பண்ணி கொடுக்குறோம். உங்களோட இடங்களில் உள்ள இந்த போர்வெல் அல்லது கிணறு சோலார் பண்ணுற தேவைக்காக நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம். அதாவது உங்களோட விவசாய நிலத்தில் போர்வெல் எவ்வளோ அடி ஆழம் இருக்குது, எவ்வளோ தண்ணி ஈல்டு எடுக்கிறீங்க, அந்த ஈல்டு எடுக்கிறதான பைப் சைஸோட அளவு என்ன, பெர் ஹவர் வாட்டர் அவுட்புட் என்ன எடுக்கிறீங்க, ஒரு நாளைக்கு அதிகபட்சமாக எவ்வளோ மணி நேரம் நீங்கள் பாசனம் எடுத்துக்கிறீங்க, உங்களோட விவசாய நிலத்துக்கான அந்த இரிகேஷன் அமைப்பு, அதாவது பாசன முறை எப்படி இருக்குது, மொத்தம் இரிகேஷன் பண்ண வேண்டியதான அந்த பாசனத்துக்கான அந்த லேண்டு எவ்வளோ இருக்குது, இந்த மாதிரியான தகவல் அடிப்படையில் உங்கள் இடத்துல 1 HPயில் இருந்து 10 HP வரைக்கும் சோலார் வாட்டர் பம்ப் இன்ஸ்டாலேஷன் ஆல் ஓவர் தமிழ்நாடு நாங்கள் பண்ணி கொடுக்குறோம். தமிழ்நாட்டில் அநேக விவசாய நிலங்கள் பார்த்திங்கன்னா ஆறு, கால்வா, குளம், ஏரி, குட்டை அதை ஒட்டியே இருக்கக்கூடியதான விவசாய நிலங்களாக இருக்குது. ஆத்தோரத்து பாசனத்தை பொறுத்தளவில் இபி சர்வீஸ் வசதி இருக்க மேக்சிமம் வாய்ப்பு ரொம்ப குறைவு. அப்படிப்பட்ட இடங்களில் பயன்படுத்தக்கூடிய அந்த ஆயில் இன்ஜினுக்கு மாறாக நம்ம சோலார் வாட்டர் பம்ப் பண்ணி கொடுக்குறோம். இப்போ ஆத்தோரத்து பகுதியில் இருக்கக்கூடிய இந்த ஆயில் இன்ஜின், அதாவது என்னென்னா ஒன்று அந்த இடத்துல அவங்க ஆற்று ஓரமாக அவங்களோட போர்வெல் இருக்கும், அல்லது பார்த்திங்கன்னா அந்த இடத்துல ஒரு ரிங் வெல் வச்சுருப்பாங்க, அதாவது உரக்கிணறுன்னு சொல்லுவாங்க. இல்லது ஆற்றுலேருந்தே நேரடியாக தண்ணி எடுத்து விவசாயம் பண்ணக்கூடிய நிலை அவங்க இடத்துல இருக்கும். ஒரு ஆயில் இன்ஜின் மூலமாக அதை பண்ணிக்கிட்டு இருப்பாங்க.
அந்த மாதிரியான இடங்களில் நம்ம அந்த சோலார் வாட்டர் பம்பை நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணி கொடுக்குறோம். எங்களோட ப்ராஜெக்டை பொறுத்தளவில் உங்கள் இடத்துக்கான A to Z கம்ப்ளீட் ப்ராஜெக்டாகவே நம்ம அதை பண்ணி கொடுக்குறோம். ஆல் ஓவர் தமிழ்நாடு நீங்கள் எங்களை சோலார் வாட்டர் பம்ப் தேவைக்காக தொடர்பு கொள்ளலாம். நன்றி.